விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருத்தேர்விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர விழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என்று பெயர் பெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோதையாகிய ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த ஊராகிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்புரம் விழா மிகவும் முக்கியமான நிகழ்ச்சியாகும். விழாவின் 9ஆம் திருநாளான ஆடிப்புற திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடிப்புற தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரு ஆடிப்புற திருவிழாவை காண தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆடிப்புரம் எனப்படுவது ஸ்ரீ ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமாகும். இந்நாளில் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னாரை தரிசனம் செய்தால் வாழ்வில் எல்லா நலன்களும் பெறலாம். மேலும் திருமணமாகாத பெண்கள், ஆண்கள், குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகள் தேரை வடம் பிடித்து இழுத்தால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதற்கு முன்னதாக இன்று அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மதுரை கள்ளழகர் சூடி கழித்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருள் செய்தனர். இத்திருத்தேரத்தில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் வடம் பிடித்து 4 ரத வீதிகளின் வழியாக தேரை இழுத்தனர். இதற்கு முன்னதாக தேரோட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன், மாவட்ட கண்காணிப்பாளர் பெரோஸ்கான், ஆண்டாள் கோவில் ஜியர் ஸ்ரீ சடகோபன் ராமானுஜர், கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ராம்கோ குரூப் சேர்மனுமான வெங்கட்ராம ராஜா உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இன்று விருதுநகர் மாவட்டம் உள்ளூர் விடுமுறை என்பதால் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குவிந்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 1800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர்கள் ஒன்றிய குழு தலைவர் வசந்தி மான்ராஜ், வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் உடனிருந்து கவனித்தனர்.